இன்னைக்கு நம்மளுடைய காணொளி சமயங்களை குறித்த காணொளியா தாங்க இருக்க போகுது. சமயங்கள்னு சொன்ன உடனே சமயங்கள்ல பல வகையான சமயங்கள் இருக்குது இல்லைங்க. சைவ சமயம், வைணவ சமயம், பௌத்த சமயம், சமண சமயம், இஸ்லாம் சமயம், கிறிஸ்துவ சமயம் என்று ஏராளமான சமயங்கள் இருக்குது. இதையே நம்ம போயிட்டு அகச்சமயம் புறச்சமயம் பிரிக்கிறோம். அந்த அகச்சமயம் எது புறச்சமயம் எது அப்படின்னா மறக்காம இந்த காணொளிக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதுக்கான முழு விவரத்தையும் அடங்கி ஒரு லிங்கை ஷேர் பண்றேன். போயிட்டு அந்த லிங்கை டச் பண்ணி பாருங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த சமயங்களே பல்வேறு வகையான கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கிறது. எந்த சமயங்களுமே மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காகவும் பக்குவப்படுத்துவதற்காகவும் பண்படுத்துவதற்காகவும் மனங்களை தூய்மைப்படுத்துவதற்காக தாங்க எல்லா சமயமே தோன்றி இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு சமயத்தை எடுத்துக்கிட்டு இந்த சமயம் தான் உயர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ஒருவேளை நம்ம சொல்றவங்களா இருந்தா அது எதற்கு சமம்னா குருடன் கண்ட யானைக்கு சமம். இதை குறித்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கூட அழகா அவருடைய படைப்புல சொல்லியிருப்பாரு. அதை எப்படி பொருத்தணும் அப்படிங்கிறத நான் காணொலியில கொடுத்துருக்கிறேன். மறக்காம போயிட்டு இந்த காணொலிக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை டச் பண்ணி உடனே பார்த்துருங்க, விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.